சூப்பரா இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்ப ரீசெண்டா கல்யாணம் முடிக்கிறாங்கல்ல, இந்த 90sலாம் கல்யாணம் முடிக்கிற டைம் இது. இவங்க கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க ஒரு 1 இயர்க்குள்ள அந்த பிரேக்கப், அந்த டிவோர்ஸ் இந்த மாதிரி போறாங்க. இதுல கரெக்டா அந்த எதுக்கான டிவோர்ஸ் வருது, எதனால டிவோர்ஸ் வருது எல்லாமே சொல்றாங்க. தோலை வந்து ஒருவேளை கல்யாணம் பண்ணா லைஃப் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்தது. எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் நிறைய இடத்துல விழுந்து சிரிச்சோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு அந்த லவ் நார்மலான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி போகும். இன்டர்வல்ல கூட எனக்கு அவ்வளோ பெருசாக இது இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவலில் இருந்தது. விழுந்து சிரிச்சோம். ஆண்பாவம் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 2 பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் நார்மலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இடையில கொஞ்சம் சண்டைகள்லாம் வரும் இல்லையா. இதுக்கப்புறம் இவங்க டிவோர்ஸ் மாதிரி போய் நிக்கிறாங்க. டிவோர்ஸ் ஆனாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. சூப்பர் ப்ரோ. அவர் தான் ப்ரோ பட ஹீரோ. ரியோ மறந்துடுவான் கிளைமேக்ஸ்ல. அவர் தூக்கி சாப்பிட்டாரு. படம் பயங்கரமா இருக்கு. ஆண்கள் பாவம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னென்ன அவங்க பெண்கள் கெடுதல் பண்றாங்களோ அது எல்லாமே பயங்கரமா காட்டியிருக்காங்க. இப்ப ரொம்ப ஆடிட்டு இருப்பாங்கல்ல ஆட்டிடியூடா ஒரு சில பெண்கள்லாம், அவங்களுக்குலாம் ஒரு செருப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செருப்படி தான் இந்த படம். மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. இது எல்லாத்துக்கும் செட் ஆயிருக்கு. விக்னேஷ்காந்த் தான் இந்த படத்துல ரியோவோட நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணிருக்காங்க. லாஸ்ட்ல அந்த விக்னேஷ்காந்த் நல்லா ஸ்கோர் பண்றாரு அந்த கோட் சீன்ல.